பெண்களுக்கு கல்வி கொடுப்பது, சமத்துவம் கொடுப்பது, விழிப்புணர்வு. பெண்களுக்கு கல்வி கொடுக்காமல் இந்த மனித சமூகம் வளரவே வளராது என்று உலகம் முழுக்க இருக்கிறதோட தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. ஆணுக்கு பெண் சமம் என்பதே ஒரு நாளிலோ, ஒரு ஆண்டிலோ, 10 ஆண்டிலோ மாறிடாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். நம்ம பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை தொடர்ந்து போட்டு வரோம். சமூகத்தின் வளர்ச்சிக்காக, குறிப்பாக வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, வறுமை ஒழிப்பு சம்பந்தமாக உலகளாவி இருக்கக்கூடிய பல்வேறு தரவுகளை கொண்டு வந்து வீடியோ மூலமாக உங்களுக்கு சேர்க்கிறோம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எத்தனை விஷயங்கள் பேசினாலும், எவ்வளவு மாற்றங்களுக்காக வித்திட்டாலும், அத்தனை மாற்றங்களுக்கும் அடிப்படை யாருன்னா ஒரு பெண் தான். ஒரு பெண் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, மேன்மைக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்று பலர் சொன்னாலும் கூட அது அறியப்படாத விஷயமாக இருக்கிறது. அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காத விஷயமாக இருக்கிறது. அவர்கள் இன்னும் சமூகத்தில் மேலே வராமல் இந்தியாவில் ஆணாதிக்க சமூகத்தில் கீழே அடிமைகளாக கட்டுண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவில் மட்டுமல்ல, மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளில், பொருளாதாரத்தில் வளராமல் இருக்கக்கூடிய, வறுமையில் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இது இருக்கு. பாலியல் சமத்துவம், ஆணுக்கு பெண் சமம் என்ற ஒரு விஷயம் இன்னும் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தாலும் கூட அதில் ஓரளவுக்கு அதிலிருந்து விடுபட்டவர்கள், பாலின சமத்துவத்தை பெற்றவர்கள் யார் என்று பார்த்தா அமெரிக்கா போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அப்போ இதை ஒட்டித்தான் மார்ச் 8 என்ற உலக மகளிர் தினம் ஒன்று கொண்டாடப்படுகிறது. 1911ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த மகளிர் தினம் ஏன் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளாமலேயே இன்று நமது சமூகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், ஏன் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் உலக மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. மார்ச் 8 என்று சொன்னால் ஒரே மாதிரியாக யூனிஃபார்மாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்வீட் கொடுக்கிறது, ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வது என்ற விஷயமாகத்தான் உலக மகளிர் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஆனால் அந்த உலக மகளிர் தினம் ஏன் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற அடிப்படை நோக்கம் இருக்கு இல்லையா? அந்த நோக்கங்களை தெரிந்து கொண்டால், பெண்கள் அதை உள்ளார்ந்து உணர்ந்து கொண்டால், இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக பெண்கள் தான் முன்னாடி போராட வருவாங்க. 2 விஷயம் இருக்கு. ஒன்று, பெண்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முன்னிருந்து தலைமை தாங்கி வராமல் இருப்பதற்கு ஆணாதிக்கம் கொண்ட சமூகம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. மேஜர் காரணம் இதுதான். 2வது, பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வருகின்ற பொழுது அந்த ஒரு சிலர் வருவதை கூட வராமல் தடுக்கக்கூடிய, இல்லை அவர்களை பற்றி தவறான பிரச்சாரம் செய்யக்கூடிய பெண்களும், பெண்களுக்குள்ளேயே பெண்களும் இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் 2. 3வது, வறுமை தாண்டவம் ஆடுகின்ற பொழுது வறுமைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர, அந்த வறுமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர, ஆனால் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு, சமூக நடவடிக்கைகளுக்கு, கலாச்சார, அரசு நடவடிக்கைகள், அரசாங்கம் பொலிட்டிக்கலாக வருவதற்கெல்லாம் அவங்க சிந்திப்பதற்கு கூட நேரம் இல்லை என்பதுதான் நிஜம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த உமன்ஸ் டே என்பது கொண்டாடப்படுகிறது. இந்த உமன்ஸ் டே ஏன் கொண்டாடப்படுது, எதனால் கொண்டாடப்படுது என்பதை பார்க்கின்ற விஷயம் தான் இது. ஏன்னா இது மார்ச் 8 உலக மகளிர் தினம். அது மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை ஒட்டு இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. 1911ஆம் ஆண்டு, அதாவது முதல் உலக போர் துவங்குவதற்கு முன்பாகவே இந்த உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுவதற்காக உலகளாவிய அளவில் இதை டேட் பிக்ஸ் பண்ணி வந்தாச்சு. முதல் உலக போருக்கு முன்பாக 1911 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அதனுடைய முக்கியத்துவம் அன்றைக்கு ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கணும்ல. 1911 முன்பாக தொழிற் புரட்சி நடந்திருக்குது, பல்வேறு உள்நாட்டு போர் நடந்திருக்கு, மதம் சம்பந்தமான போர் நடந்திருக்கு, ஏகப்பட்ட போர்கள் நடந்திருக்கு. எந்த வகையான உள்நாட்டு போரோ வெளிநாட்டு போரோ யார் அடித்துக் கொண்டாலும் அதிகமாக பாதிக்கப்படுவது யாருன்னா குடும்ப தலைவியாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சண்டைக்கு போர் குடும்ப தலைவராக இருப்பார். குடும்ப தலைவர் போருக்கு போயிட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் அவர் இறந்து போய்விட்டால் அந்த குடும்பத்தை தலைமை தாங்க நடத்துகின்ற பொறுப்பு குடும்ப தலைவிக்கு வருது. குடும்ப தலைவிகள் பெரும்பாலும் வேலைக்கு போகாத ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு 2 குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை அவர்கள் எப்படி காப்பாற்றுவார்கள்? அப்போ அதோடு கூட முக்கியமாக ரொம்ப ரொம்ப கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பெண் தான் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம். வளர்ச்சின்னா குழந்தை பெறுவது என்பது ஒண்ணு, கல்வி சொல்வது, கலாச்சாரத்தை பின்பற்றுவது, சொல்லிக் கொடுப்பது, தாய் வழி சமூகம்.
இந்த சமூகமே தாய் வழி சமூகம். தாய் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு வந்து அனைத்தையும் சேர்க்கிறார். அப்படியே தாய் வழி சமூகமாக இருக்கக்கூடிய அந்த தாய், அந்த பெண் இந்த சமூகத்தில் எப்படி போற்றப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் பெண்கள் கல்வி கற்க வேண்டும், பெண்கள் ஆணுக்கு சமமாக இருக்கணும், பாலியல் சமத்துவம் இருக்க வேண்டும் என்பதுதான் பல்வேறு அம்சம். முதல் அம்சம் உலக மகளிர் தினத்துடைய முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று ஆணுக்கு பெண் சமம் என்ற பாலியல் சமத்துவத்தை கொடுப்பது. பெண்களின் சாதனைகளை கொண்டாடுவது. பெண்கள் ரொம்ப ரேரா சாதிக்கிறாங்க. சாதிக்கக்கூடிய பெண்களின் சாதனைகளை உலகளாக சொல்லி பல பெண்களை அவர்களுக்கு உந்துகோலாக, மாடலாக, ரோல் மாடல் எடுத்துக்கிட்ட பல பெண்கள் அதே மாதிரி வர வேண்டும் என்பதற்காக ஊன்றுகோலாக இருப்பது என்பது 2. பெண்களின் சமத்துவம் பற்ற கல்வி மற்றும் விழிப்புணர்வு. பெண்களுக்கு கல்வி கொடுப்பது, சமத்துவம் கொடுப்பது, விழிப்புணர்வு. பெண்களுக்கு கல்வி கொடுக்காமல் இந்த மனித சமூகம் வளரவே வளராது என்று உலகம் முழுக்க இருக்கிறதோட தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலும் பெரியார் சொல்லியிருக்கிறார், அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். பெரியார் சொன்னதுதான் ஹைலைட். பெண்ணை உயர்த்தாத சமூகம் எந்த காலத்திலும் உயர்ந்ததாகவோ மாறியதாகவோ வரலாறு கிடையாது என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பாயிண்ட் முக்கியமான. நேர்மறையான மாற்றத்திற்கான பெண்களை கல்வி கொடுத்து, சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை பண்பு விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து, அவர்கள் இப்படித்தான் வளர வேண்டும், இப்படித்தான் வாழ, இப்படித்தான் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற நேர்மறையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து உயர்த்துவது என்பது முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு துரித பாலின சமத்துவத்திற்கான லாபின்னா உரையாடல். ஆணுக்கு பெண் சமம் என்பதே ஒரு நாளிலோ, ஒரு ஆண்டிலோ, 10 ஆண்டிலோ மாறிடாது. தனக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமையாக அல்லது தான் சொல்வதை கேட்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தில் இருக்கிற எந்த ஆணும் நினைப்பான். அந்த எண்ணம் என்பது ஒரு ஆண்டில், ஒரு நிமிடத்தில், ஒரு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் மாறிவிடாது என்பதனால் லாபி செய்யணும், உரையாடல் செய்யணும். தொடர்ந்து இது உரையாடல் செய்யணும். ஒரு கருத்தியல் மாற்றத்தை உருவாக்கணும். கருத்தியல் மாற்றத்தை உருவாக்காமல், ஒரு ஆணிடம் கருத்தியல் மாற்றத்தை உருவாக்காமல் ஆணிடம் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் இவங்க உரையாடல் செய்யணும், தொடர்ந்து உரையாடல் செய்யணும் என்று சொல்றாங்க. பெண்களை மையமாக கொண்டு தொண்டு நிதி திரட்டி உதவி செய்வது என்று இந்த 5 முக்கிய அம்சங்களை கொண்டுதான் இந்த உலக மகளிர் தினத்தை ஒட்டி சொல்லப்பட்ட இந்த 5 முக்கியமான விஷயங்கள். அப்போ இந்த 5 விஷயங்களை இன்று இருக்கக்கூடிய பெண்கள், மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற பெண்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்றால் கண்டிப்பா கிடையாது. இந்த முதல் உலக போர் நடந்துச்சு, 2வது உலக போர் நடந்துச்சு. முதல் உலக போர் லட்சக்கணக்கானவர்கள் இருந்தாங்க, 2வது உலக போர் லட்சக்கணக்கானவர்கள் இருந்தாங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடந்திருக்கு, இங்கேயும் பல லட்சக்கணக்காக இருந்திருக்கிறாங்க. வீடுகள் இழந்து மக்கள் தவிக்கிறாங்க, இரு பக்கமும் லாஸ் இருக்கு. இப்படி மனிதர்கள் இழந்த உயிரிழப்புகள் ஏற்படுகின்ற அந்த இடங்களில் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள், குழந்தைகளை பாதுகாப்பது பெண்கள். அந்த இடத்திலிருந்து அவர்களை அடுத்த கட்டத்தை நகர்த்துவது என்பது, இந்த மனித சமூகமே அடுத்த கட்டத்துக்கு நகர்வது என்றால் பெண்ணை மையப்படுத்தி தான், ஆணை மையப்படுத்தி அல்ல. அப்போ பெண்களுக்கான உரிமைகளை கொடுப்பது, பெண்களுக்கான பாலின சமத்துவத்தை போடுவது, பெண்களுக்கு கல்வி கொடுப்பது, வேலை கொடுப்பது, ஆண் என்னெல்லாம் கிடைக்கிற, ஆணுக்கு எதுவெல்லாம் கிடைக்கிறது அத்தனையும் பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும். ஆணுக்கு பெண் சமம் என்பதை உறுதி செய்யாமல் இந்த மனித சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது என்பதுதான் இந்த உலக மகளிர் தினம் உணர்ந்திருக்கிறது. உணர்ந்த காரணத்தினால் 1911ஆம் ஆண்டு அது உருவாக்கப்பட்டிருக்கு. பலர் ஆதரிக்கிறாங்க. மகளிர் தினம் இது ஒரு ஃபேன்சி மாதிரி, கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு 5 பேர் 10 பேர் போட்டோ எடுத்துட்டு குரூப்ல போடுவது மூலமாக மகளிருக்கு சுதந்திரம் கிடைத்து விடாது, மகளிருக்கு சலுகைகள் கிடைத்து விடாது, மகளிர் தினத்தினுடைய உள்ளார்ந்த நோக்கம் நிறைவேறாது என்பதுதான் அந்த உலக மகளிர் தினத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அது என்ன, பெண்கள் பொதுவாக ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பேன். இன்றும் நான் ஏற்கனவே பல பதிவுகள் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி அறிவு என்பது 28%, அதாவது 40 கோடி மக்களுக்கு கல்வி அறிவு இல்லை, அதாவது எண்ணறிவும் எழுத்தறிவு இல்லை என்று ஐநா சபைக்கு இந்தியா ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அந்த 40 கோடி பேர்ல 25 கோடிக்கு மேல பெரும்பான்மை சதவீதமாக இருப்பார் பெண்கள். அதுவும் அந்த பெண்களையும் எப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களில் ஒரே குடும்பத்தில் 5 குழந்தைகள், 8 குழந்தைகள், 10 குழந்தைகள் பெற்றுக் கொள்கின்ற இப்பொழுது கூட வட இந்தியாவில் இருக்கிற அந்த பகுதிகளில் தான் இந்த வறுமை தாண்டவம் ஆடுகிறது, கல்வி இல்லாமை தாண்டவம் ஆடுகிறது, பெண்கள் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு புள்ளி வர சொல்லுது. அப்ப இந்த உலக மகளிர் தினம் என்பது பெண்களை மையப்படுத்தியதாக இருக்கின்ற பொழுது அந்த பெண்களுடைய கல்வி, அறிவு, ஆற்றல் பலவற்றை உயர்த்தணும்ல. அந்த உயர்த்துவது யார் உயர்த்த முடியும்? அரசாங்கம் அதற்கான திட்டமிடுதல் செய்தாலும் கூட அதை அமல்படுத்துகின்ற இடத்தில் இருப்பது இந்த ஆண் ஆதிக்க சமூகம். குடும்பத்தில் இருக்கிற தந்தையோ, அண்ணனோ,
அங்கிருந்து துவங்கி சமூகத்தில் இருக்கிற அனைத்து ஆண்களும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பக்கபலமாக இருக்கணும்ல. இன்றைக்கு பார்த்தோம்னா பொதுவாக இந்தியாவில் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சவுத் இந்தியாவை தவிர நார்த் இந்தியா முழுக்க, நார்த் பெரும்பாலும் இருக்கு. அப்ப அந்த இடத்துல பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களே படிக்க முடியாம இன்றும் ஒரு குடும்பத்தில் 6 குழந்தை 7 குழந்தை 2024 இப்பொழுது குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டு மக்கள் தொகை குறைக்க வேண்டும் என்று அறிவித்த 1975க்கு பிறகு 80லிருந்து சொல்றேன், 75 இன்னும் கேட்டா சொன்ன பிறகும் கூட இன்றும் ஒரு குடும்பத்தில் 8 குழந்தை 7 குழந்தை பெற்றுக் கொள்கின்ற அந்த இனப்பெருக்கம் செய்கின்ற அந்த விஷயம் இருக்க வடகிழக்கு மாநிலங்களில அங்க பெண்களுக்கான என்ன உரிமை கிடைத்தது? பெண்களை பிள்ளைப்புறம் இயந்திரங்களாக அவர்கள் பார்க்கின்றார்களே தவிர அவர்கள் ஆணுக்கு பெண் சமம் என்றோ அது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் என்றோ அவர்களால் உழைக்க முடியும் சாதிக்க முடியும் என்றோ சொல்லப்படாத எழுதப்படாத சட்டமாக இன்றும் இருக்கிறது என்பதை பார்க்க முடியதில்லை. ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு வட இந்தியாவில் நடக்கின்ற விஷயம் சொல்றேன், ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி ஒரு ஆண் நடுத்தருவில் ஒரு பெண்ணை நிர்வாணமாக கொண்டு போவது என்பதை மிகப்பெரிய வெறி செயலாக சாதனையாக பார்க்கின்ற இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு எங்கே சுதந்திரம், பெண்களுக்கு எங்கே சுதந்திரம்? பெண்களை யார் போற்றப் போகிறார்கள்? உண்மையான உலக மகளிர் தினம் இந்தியாவில் இருக்கிறதா? உண்மையான மகளிர் தினத்திலே அந்த பெண்கள் கல்வி அறிவு பெற்ற பெண்கள், நல்ல நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், அறிவும் ஆற்றலும் கொண்ட பெண்கள், பெண்களுக்காக பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக பெண்களாக திட்டமிட்டு பெண்கள் வேலை செய்கின்றார்களா என்ற கேள்வி இருக்குல்ல. பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கின்ற சமூகமாக ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்போ பெண்களை உயர்த்துவதற்கு ஆண்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்றாலும் கூட பெண்களுக்கு பெண்கள் மிக முக்கியமாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். அப்போ அந்த வகையில் தான் 1911 உருவாக்கப்பட்ட உலக மகளிர் தினத்தினுடைய உண்மையான நோக்கங்கள் நிறைவேறாமலேயே ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி மார்ச் 8 நடக்கிறது. மார்ச் 8 உண்மையான நோக்கத்தை பெண்கள் புரிந்து கொள்ளணும். பெண்களை புரிந்து கொள்வதற்கு ஆண்கள் பக்கபலமாக செயல்படும். தொழிற்சங்கங்கள் இருக்கு, அரசியல் இருக்கு. அரசியலையும் 33% இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கலையே. ஏன்னா பெண்களை அவர்கள் பாலியல் சமத்துவமாக பார்க்காத காரணத்தினால்தான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கிடைக்கல. ஆனால் ஐரோப்பியில் பெரும்பான்மையான நாடுகளில் பாலின சமத்துவம் இருக்கிறது. குறிப்பாக ஒரு நாடு பின்லாந்து சொல்ல நினைக்கிறேன். பின்லாந்து நாட்டில் கல்வியில், சுகாதாரம் எல்லாத்திலும் உண்டு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய உள்ளாட்சி மாமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏ, எம்பி, இதில் எல்லாமே 33% இல்ல, அவங்க 45% மேல இருக்கிறாங்க. பின்லாந்து சின்ன நாட்டில். சோ அந்த இடத்தில் பெண்கள் என்ற அந்த ஹியூமன் ரிசோர்ஸை சரியாக பயன்படுத்தியதன் விளைவாக அந்த நாடு பொருளாதாரத்தில் வலிமை மிக்க நாடாக இருக்குது. இன்றைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 கல்வி தரத்தில், எஜுகேஷன் குவாலிட்டியில, ஐக்யூல நம்பர் 1 நாடாக பின்லாந்து நாடு இருக்கு. பின்லாந்து நாட்டு மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டும். உலக மகளிர் தினம் என்பது அது பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட 1910 உருவாக்கப்பட்ட அந்த ஆண்டிலிருந்து இன்று வரை அதில் உன்னதமான நோக்கத்தை இன்று வரையில் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றாத காரணத்தினால்தான் பெண்கள் இன்னும் பின்தங்கியிருக்கிறார்கள். கல்வியில, வேலை வாய்ப்புல, சமூகத்துல, அரசியலமைப்பு எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆக வேறு சில விஷயங்கள் சேர்த்து சொல்றாங்கன்னா, 3 மைய நம்பிக்கை சர்வதேச மகளிர் தின இணையதளத்தின் நோக்கம் மற்றும் விதிகளை ஆதரிக்கிற என்னெல்லாம் விஷயங்கள் சொல்றாங்க. அது முக்கியமான விதிகள் 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. பெண்களின் சாதனைகளை அடையாளம் கண்டு கொண்டாடுவது, பகிரப்பட்ட நோக்கம், நம்பிக்கை மற்றும் பாராட்டு ஆகியவற்றின் அடித்தளத்தை அடிப்படையாக கொண்டு மூலோபாயமான ஒத்துழைப்புகள் பெண்களுக்கு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும். அர்த்தமுள்ள விவரிப்புகள், வளங்கள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, பாலின சமத்துவத்தை விரைவுபடுத்த, பாலின சார்பு மற்றும் பாகுபாட்டை எதிர்த்து போராட உதவும் என்று சொல்லியிருக்கார். இதுல இன்னொரு விஷயம் சொன்னா, உலக மகளிர் தினத்திற்கு இன்டர்நேஷனல் ஹாலிடேவா, நேஷனல் ஹாலிடேவா விடுமுறை கொடுத்திருக்காங்களா என்ற ஒரு கேள்வியும் கேட்கப்படும். சில இடங்களில் கொடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான், ஆர்மேனியா, அஜர்பைஜான், பெலாரஸ், புர்கினா போசோ, கம்போடியா, சீனால பெண்களுக்கு மட்டும் லீவு. கியூபா, ஜார்ஜியா, கினியா பிசாவ், எரித்ரியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், லாவோஸ், மடகாஸ்கரில் பெண்களுக்கு மட்டும் லீவு உட்பட பல நாடுகளில் அதிகாரப்பூர்வ விடுமுறையாகும். மால்டவா, மங்கோலியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில நாடுகள் இருக்கு. அந்த இடங்கள்ல நேபாளத்தில் பெண்களுக்கு மட்டும் விடுப்பு. ரஷ்யா, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உகாண்டா, உக்ரைன், உஸ்பெகிஸ்தான், வியட்நாம் மற்றும் ஜாம்பியா, ஜெர்மனியில் மட்டும் 2019 சர்வதேச மகளிர் தினத்தை பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அது நடைமுறைக்கு வந்துச்சு அவர்கள் சொல்லல. ஆக உலகத்தில் பல்வேறு நாடுகளில் மகளிர் தினத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட விடுமுறை அளிக்கப்படுவது நோக்கம் என்னன்னா, இது ஒரு பரப்புரை செய்வது, அந்த விடுமுறை நாட்களில் மட்டுமாவது அதற்காக வேலை செய்வது, பெண்களினுடைய பின்தங்கிய அனைத்து நிலைகளையும் உயர்த்துவதற்காக வேலை செய்வது,
குறிப்பாக பெண்கள் வேலை செய்யும். பெண்களே உயர்த்துவதற்காக வேலை செய்யவில்லை என்று சொன்னால் ஆணாதிக்க சமூகம் மேலும் மேலும் அவர்கள் அழுத்திக் கொண்டே இருக்கும். அவர்கள் எப்பொழுதும் வளரவே முடியாது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக மார்ச் 8 உலக மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தில் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. இந்த பதிவு செய்வதன் நோக்கம் என்னன்னா, சமீப ஆண்டுகளாக முறைசாரா தொழிலாளிகள், முறை சார்ந்த தொழிலாளிகள், வங்கி தொழிலாளிகள், இன்சூரன்ஸ் தொழிலாளிகள், இன்னும் பிற நன்கு படித்து அறிவார்ந்து ஆற்றல் மிக்க இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஒரு 10 பேராக 20 பேராக இல்ல 50 பேராக 100 பேராக கூடி மகிழ்வித்து கலைந்து செல்கின்ற விஷயமாக மாறுதே தவிர இந்த உலக மகளிர் தினத்தின் உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இல்லை. ஆக அப்படி நிறைவேற்றுகின்ற விஷயமாக வேண்டும் என்பதுதான் இந்த உலக மகளிர் தினத்துடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த வீடியோ சொன்னேன். இன்னும் மார்ச் 8 இன்னைக்கு எப்பொழுதும் போல ஸ்வீட் கொடுப்பாங்க, மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. காலையில் வருவாங்க கொடுப்பாங்க, மதியம் ஈவினிங் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு அரங்கில் கூடுவாங்க, கூடிட்டு அதை போட்டோ எடுப்பாங்க, வாட்ஸ்அப்ல போடுவாங்க, குரூப்ல போடுவாங்க, வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல போடுவாங்க, இன்ஸ்டால போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த நிகழ்வு அதோடு முடிஞ்சது. மீண்டும் அடுத்த மார்ச் 8க்கு வருவாங்க. இப்படி இருப்பதனால் பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதிகள், இந்த சமூகத்தில் தொடர்ந்து இழைக்கப்படும் அநீதிகள், அந்த அநீதிகளை களைய முடியாது, அந்த அநீதிகளை வெல்ல முடியாது. அநீதிகளை வெல்வதற்கு ஒரே வார்த்தையில் பாலின சமத்துவத்தை பெறுவதற்கு பெண்கள் முதலில் போராட முன்வர வேண்டும். அதிலும் குறிப்பாக படித்த, நல்ல அறிவார்ந்த, செல்வாக்கு மிக்க, நல்ல வேலையில் இருக்கின்ற, நிறைய நேரத்தை பெண்களுக்காக செலவழிக்க கூடிய அனைத்தும் கொண்ட பெண்கள் முதலில் முன்வர வேண்டும். அப்படி முன்வந்தால் அது கூட முன்வந்து வேலை செய்து உடனே சாத்தியம். அப்படி தொடர்ந்து செய்வதன் மூலமாக அது 10ஆக 100ஆக 1000ஆக லட்சமாக உயர்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்த முடியும் என்பதுதான் இந்த வீடியோட சொல்ல வேண்டிய நோக்கமாகிறது. எனவே இந்த வீடியோவை பார்க்கின்ற அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு மீண்டும் வேண்டுகோள், இந்த வீடியோவை பெண்களுக்கு, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை until then bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.